முக்கிய நிகழ்வுகள். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தினர் சங்கத்தின் CRCS கட்டிடத்தில் தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடினார்கள். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தினர் சங்கத்தின் CRCS கட்டிடத்தில் தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடினார்கள். பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஸ்ரீவஸ்தா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றிய பின்னர் அனைவரும் தேசிய கீதம் பாடினர். பின்னர் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ரோட்டரியன் சங்கர் நாராயணன், ரோட்டரியன் பிரதீப் சங்கர், ரோட்டரியன் பிரேம் ராஜா, ரோட்டரியன் சிவராஜ், ரோட்டரியன் இந்தர்நாத், ரோட்டரியன் சைரில், ரோட்டரியன் மனோஜ், ரோட்டரியன் டாக்டர் லியோ குணாலன், ரோட்டரியன் ஷாஜிமன், ரோட்டரியன் வேல்முருகன், ரோட்டரியன் வினோத், ரோட்டரியன் டாக்டர் சம்பத், ரோட்டரியன் ரங்கராஜ் மற்றும் ஆன் வித்யா ஆகியோர் உடனிருந்தனர். சின்ன காலாப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சின்ன காலாப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சின்ன காலாப்பட்டு கிராம பஞ்சாயத்தார்கள் கலந்து கொண்டனர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வேல்ராஜ் உடன் இருந்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். தமிழ் மொழி ஆசிரியை அனைவரையும் வரவேற்றார் மற்றும் சத்யா ஆசிரியை, விஜயலட்சுமி ஆசிரியை, மங்கலட்சுமி ஆசிரியை ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த விழாவிற்காக சமூக ஆர்வலர் ரமேஷ் அவர்களின் ஏற்பாட்டுதலின்படி அவருடைய சிங்கப்பூர் நண்பரான ஸ்ரீ கணேஷ் அவர்களின் உதவியுடன் இருவரும் இணைந்து சிங்கப்பூரிலிருந்து நேரடியாக பள்ளி மாணவர்களுக்கு சில்வர் வாட்டர் பாட்டில், சாண்டெக்ஸ் ஸ்லிப்பர் எழுதுபொருட்கள் ஆகிய நலத்திட்ட உதவிகளை ரமேஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக வழங்கப்பட்டன மற்றும் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக குணபூசணி ஆசிரியை நன்றி உரை கூறினார். இந்த பள்ளியில் சமூக ஆர்வலர் ரமேஷ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் உள்ள பத்ரகாளி அம்மன் உடனுரை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள பத்ரகாளியம்மன் உடனுரை அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி பாலாபிஷேகம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று காலை பால் அபிஷேகம், அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து கரக வீதி உலா நடைபெற்று தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று பாலாபிஷேகம், சக்தி கரகம், வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உப்பளம் தொகுதியில் உள்ள புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா மற்றும் 78வது சுதந்திர தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திமுக உப்பளம் தொகுதி அனிபால் கென்னடி MLA அவர்கள் இலவச மடிக்கணினியை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கினார். மேலும் மாணவர்களுக்கு அறிவுரை கூறி சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறினார். இதில் அருட்தந்தை ஆரோக்கிய சகாய செல்வம், பங்கு தந்தை உப்பளம், அருட்சகோதரி ஜெபமாலை மேரி, கல்வி ஆலோசகர் சலோ மாநிலம் திரு ராஜேந்திரன், துணை தாசில்தார் அருட்சகோதரி மோட்ச புஷ்பராணி,
தலைமை ஆசிரியர் அருட்சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள், அன்பு பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். கோச்சிக்காதீங்க, நான் அர்ஜென்ட்டாக போகிறேன். இது நல்ல ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் கொண்டாடுறீங்க. நல்லா சுதந்திர வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த லேப்டாப் கூட 11th 12th மட்டும் இல்லை, 6th 12th வரைக்கும் கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம பர்மிஷன் வாங்கிருக்கோம். இன்னும் நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அதுல ஓரத்தில் இப்போ மணி கட்டில மணி கட்டிட்டு பாதத்துக்கு மணி கட்டிட்டு MLA is moving because of his busy work. He's my friend. வானரப்பேட்டை தாமரை நகர் பகுதி ஜே நகரில் குடித்தண்ணீர் பிரச்சனையை நீக்கி உடனடி தீர்வு கண்டார் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியை சார்ந்த தாமரை நகர் பகுதியில் உள்ள ஜே நகரின் உள்ளே அமைந்துள்ள வீடுகளுக்கு குடித்தண்ணீர் பிரச்சினை நிலவி வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் குடித்தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இது குறித்து பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் பேசி பழைய பைப் லைன்களை மாற்றி புதிய பைப் லைன்களின் இணைப்பு அமைத்து அங்குள்ள மக்களுக்கு குடித்தண்ணீர் வழங்கி உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் ஜே நகரில் அமைந்துள்ள வீடுகளுக்கு புதிய பைப் லைன் இணைப்பு அமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். மேலும் அங்குள்ள பாதாள வடிகால் அடைப்பு ஏற்பட்டிருந்தது என்று மக்கள் தெரியப்படுத்தினார்கள். உடனே அலைபேசியில் பாதாள வடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கர் அவரிடம் இடத்தை தெரியப்படுத்தி விரைந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பு பணியாளர்களை வைத்து சம்பவ இடத்திலேயே சுத்தம் செய்து கொடுத்தார். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், சகாயம், காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய விருந்தினரான இன்ஸ்பெக்டர் IAS அகாடமி இயக்குனர் திரு ஜேசுதாஸ் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றினார். மாணவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை பயிற்றுவிப்பதன் மூலம் சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கும் கோவிலாக இக்கல்லூரி திகழ்வதாக தனது சுதந்திர தின விழா உரையில் தெரிவித்தார். சுதந்திர தின விழா சிறப்பு கட்டுரை, பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி இயக்குனர் முதல்வர் முன்னிலையில் விருந்தினர் அவர்கள் பரிசளித்தார். விழாவில் கிராஃபிக்ஸ் எக்ஸ்பர்ட் டிசைன் பிரிவில் படித்து வரும் ராகுல் ஆர்யா என்ற மாணவர் சந்திரசேகர் ஆசாத் அவர்களின் தியாக வரலாற்றை நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து நர்சிங் பிரிவில் படித்து வரும் மாணவி தர்ஷிகா இந்திய தேசிய விடுதலை வரலாற்றை சிறப்பாக எடுத்துரைத்தார். மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவுற்றது. இக்கல்லூரியின் உறுதியான வேலை வாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயில மாணவர்கள் சேர்க்கை இம்மாத இறுதியுடன் முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோவில் இசை அம்பலம் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புதுச்சேரி அருகே ஆரோவில் பகுதியில் அமைந்துள்ள ஆரோவில்லின் இசை அம்பலம் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் பேச்சாளர் அருள் ஜோதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடம் உரையாற்றினார். முன்னாள் இந்திய ராணுவ வீரர் கோவிந்தராஜன் நாயுடு தேசப்பற்றின் மீதான உணர்வுகளை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். பள்ளி தாளாளர் சஞ்சீவ் ரங்கநாதன் சிலம்பக்கலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையை வழங்கினார். இவ்விழாவில் ஏராளமான மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக பங்கேற்றனர். சில மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக உரையாற்றினார்கள். மேலும் ஆசிரியர்களும் பல்வேறு தேச பக்தர்களின் வேடம் அணிந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மாணவர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தினர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சத்தான உணவுகள் வழங்கப்பட்டன. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நமது தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தேசிய கொடியை ஏற்றினார். முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. மாணவர்கள் தேச தலைவர்கள் போல் வேடம் அணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பள்ளி மாணவர்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக மும்மொழியில் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாணவர்கள் யோகா, சிலம்பம் போன்றவற்றை செய்து காண்பித்து அனைவரையும் அசத்தினர். இவ்விழாவின் சிறப்பு நிகழ்வாக பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சுதந்திர நாளை புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் குடியரசு தின கொடியேற்று நிகழ்விற்கு வருகை தந்த மாணவர்கள், முதியவர்கள், காவலர்கள் ஆகியோருக்கு பிஸ்கெட், குடிநீர், குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சியானது பாரதி பூங்கா வாயிலின் அருகே நடைபெற்றது. 78வது சுதந்திர நாளை முன்னிட்டு நமது புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சுதந்திர தின கொடியேற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாணவர்கள், முதியவர்கள், காவலர்கள் ஆகியோருக்கு பிஸ்கெட், குடிநீர், குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சியானது பாரதி பூங்கா வாயில் அருகே காலை 10:30 மணியளவில் நடைபெற்றது. புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு கௌரவ தலைவர் ரவிஜான் முன்னிலை வகித்தார். இதில் செயலாளர் வடிவேல், துணைத் தலைவர்கள் சக்திவேல், தந்தை பிரியன், முருகவேல், விபி மாணிக்கம், முகிலன், ஒருங்கிணைப்பாளர் ஜெயபால், சட்ட ஆலோசகர் கோபி, துணை ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், அலுவலக செயலாளர் சரவணன், இணை செயலாளர் சதாசிவம், மீடியா பொறுப்பாளர் செந்தமிழ் காளிதாசன், துணை செயலாளர் வேலு முருகானந்தம் மற்றும் ராபர்ட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட அட்டை பெட்டிகள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பிஸ்கட் கவர்களை செய்தி தொடர்பாளர் ஹரிதாஸ், மீடியா பொறுப்பாளர் செந்தமிழ் காளிதாசன் ஆகியோர் அகற்றினர். பவர் ஏஜென்ட் என கூறி 30 லட்சம் மோசடி, நிலத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை அடுத்து ஈச்சங்காடு பகுதியை சேர்ந்தவர் கதிரவன், வயது 31. இவர் காட்டுக்குப்பத்தை சேர்ந்தவர். ரியல் எஸ்டேட் புரோக்கர் அபிமன்னனின் மகன் லக்ஷ்மணன் அவரிடம் கதிரவன் காட்டுக்குப்பம் பாக்கியலட்சுமி நகர் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூவில் 4 பிளாட்டுகள் வாங்குவதற்கு முன் பணமாக ரூபாய் 29,52,000 கொடுத்திருந்தார். மேற்படி இந்த இடம் திண்டிவனத்தை சார்ந்த ஜாலம் சந்த் சேட் மகனின்
வித்யாசந்த் என்பவருக்கு சொந்தமானதாகும். அந்த இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என்று கூறி லக்ஷ்மணன் கடந்த 2018ஆம் ஆண்டு பணத்தை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2 வருட காலங்களாக நிலத்தை பதிவு செய்து தராமல் இழுத்து அடித்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த இடத்திற்கு அவர் பவர் ஏஜென்ட் இல்லை என்பது கதிரவனுக்கு தெரிய வந்தது. பதறிப்போன கதிரவன் பணத்தை திருப்பி தருமாறு லக்ஷ்மணனிடம் கேட்டதற்கு அவர் தருவதாக கூறி இழுத்தடித்து வந்துள்ளார். இதனால் கதிரவன் இது குறித்து கிருமாம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் இது சிவில் வழக்கு என்று கூறி வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்துள்ளனர். இதில் ரூபாய் 2 லட்சம் பணத்தை செக் மூலமும் மீதியை 27,52,000 ரொக்கமாகவும் கொடுத்துள்ளதால் முழு பணத்தை பெற்றுக்கொண்டதற்கு அவர் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருப்பதாலும் தனக்கு தருவதாக சொல்லிய இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என்று கூறி மோசடி செய்திருப்பதாலும் இது கிரிமினல் வழக்காகும் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி நிலத்தரகர் லக்ஷ்மணன் மோசடியில் ஈடுபட்டு இருப்பது உறுதியாக தெரிகின்றது. எனவே இந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து தர வேண்டும் என்று கிருமாம்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் பெயரில் இன்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் லக்ஷ்மணன் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு மீனவர் கிராமத்தில் நடைபெற்ற ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகள் புறக்கணிப்பு. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி அரசு சட்டப்பேரவை தலைவராக உள்ள ஏம்பலம் செல்வம் அவர்களின் தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மீனவ கிராம மக்கள், இளைஞர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து கூட்டத்தினை வழிநடத்த வேண்டிய கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகளின் இத்தகைய செயல்பாடு சுதந்திர திருநாளை அவமானப்படுத்தக்கூடியதாகும். புதுச்சேரி அரசு, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நல்லவாடு கிராமத்தில் மீண்டும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி VOC வீதியில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி இன்று கொடியேற்றி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் VOC வீதி வீரர்வெளி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா இன்று மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட வீதி உலா மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஆலய வளாகத்தில் துவங்கிய இந்த பால்குட வீதி உலாவானது முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் நாளை சனிக்கிழமை சிறப்பு அபிஷேகம், மகா தீப ஆராதனை, அன்னதானம் மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா முதுநிலைப்பள்ளி வளாகத்திலும் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்க பாரத சாரண சாரணியர் இயக்க அமைப்பு ஆணையர் சண்முகம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் பாரத ஸ்டேட் வங்கி உதவி மேலாளருமான கோவிந்தராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுதந்திர தின விழா குறித்து சிறப்புரை ஆற்றி பல்வேறு போட்டிகளில், குறிப்பாக கட்டுரை, பேச்சு, ஓவியம், வினாடி வினா ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் ஃபெடரிக், மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃபெடரிக் மற்றும் பள்ளியின் முதல்வர்
ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தியும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவித்தனர். தொடர்ந்து மாணவி சுபாஷினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சுதந்திர தின விழா குறித்த சிறப்பு செய்தியினை மாணவி சுபஸ்ரீ, மாணவன் சரவணன் மற்றும் பிரணத்தி ஆனந்த் ஆகியோர் பேசினார்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக சுதந்திர தின விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களது கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 12ஆம் வகுப்பு மாணவன் செல்வன் அம்ரீஷ் பெர்னாண்டோ நன்றியுரை கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் நாட்டு நலப்பணித்திட்ட மற்றும் சாரண சாரணியர் தன்னார்வலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தி பேரவை தலைவர் ஆர்.இ. சேகர் தேசிய கொடியை ஏற்றி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் சார்பில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா திப்ராயப்பேட்டை ராஜீவ் காந்தி நகரில் கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர்.இ. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள், காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. முன்னதாக தேசிய கொடி ஏந்தி மாணவர்கள் அப்பகுதியில் பேரணியாக சென்றனர். ரிக்ஷா மாமா குழந்தைகள் வளர்ச்சி மைய நிறுவனர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஊடகப் பிரிவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன், முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம் மற்றும் ஆரோக்கியராஜ், சின்னப்பன், போப் நிறுவன பணியாளர் உதயகுமார், மரிய செல்வி, ரீட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறுவர், சிறுமியர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள் என பலதரப்பட்ட மக்களும் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் மற்றும் துணைத் தலைவர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இவ்விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் குணசேகரன், துணைத் தலைவர் மாரிமுத்து, செயலாளர் ஜோயல், அருண்ராஜ், துணை செயலாளர் வில்சன், பொருளாளர் எட்வர்ட் சார்லஸ், டாக்டர் ராஜ்குமார், டாக்டர் ஸ்ரீநாத் குமார், கிஷோர், பொன்மூர்த்தி, ஆசிரியர் ஆசிர்வாதம், கிஷோர், திருமேனி, முனுசாமி, வெங்கடேசன், பாபு, ஜெயக்குமார், ஜோசப், திருமேனி மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா மொளப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. மௌலப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் புனிதவதி தலைமையில் இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி மற்றும் தேச தலைவர்களை பற்றி விழிப்புணர்வு பாடல்கள், திருப்பூர் குமரன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நாடகங்கள் மாணவ மாணவிகள் நடித்து காண்பித்தனர். கலை நிகழ்ச்சியை சமூக அறிவியல் ஆசிரியை ஜெயந்தி மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் மாணவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் தேச சுதந்திரத்தை பற்றியும் தேச தலைவர்களை பற்றியும் மாணவ மாணவிகளுக்கு விளக்கும் வகையில் எடுத்துரைத்தனர். விழாவின் நிறைவாக பள்ளி தலைமை ஆசிரியர் புனிதவதி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுபொருட்களை வழங்கினார். விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுதந்திர தின நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு நெல்லித்தோப்பு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில்
தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்கள் தலைமையில் 1000 பக்தர்களுக்கு பிரெட் பாக்கெட் மற்றும் மசாலா பால் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு மக்கள் முதல்வர் ரங்கசாமி ஆசிர்வாதத்துடன் நெல்லித்தோப்பு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்கள் தலைமையில் 1000 பக்தர்களுக்கு பிரெட் பாக்கெட் மற்றும் மசாலா பால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பொதுச் செயலாளர் APT சவுந்தரராஜன், மாநில IT விங் அண்ட் மீடியா தலைவர் பாஸ்கர், மாநில மருத்துவரணி நிர்வாகி டாக்டர் கணபதி, நிர்வாகிகள் குவைத் குமார், பிரபு, கணேஷ், ஜனா, ரிஷி, மணிகண்டன், கார்த்தி, விக்கி இவர்களுடன் சத்யன் மற்றும் தொண்டர்கள் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தொகுதியின் துணைத் தலைவர் சந்துரு செய்திருந்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கர்ம வீரர் காமராசர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் இந்திய தேசத்தின் 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ரவி தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் கௌரவ தலைவர் பூவ ராகவன், துணைத் தலைவர் தேவராசு, செயலாளர் சக்திவேல் கோபு, பொருளாளர் முத்து மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் தேசிய கொடி ஏந்தி 2 சக்கர வாகன பிரச்சாரம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. இந்திய சுதந்திரத்தின் 78வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியின் மகத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாநில தலைவர் செல்வ கணபதி MP அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்டம் தோறும் 2 சக்கர வாகன பேரணி வில்லியனூர் மாவட்டத்தின் சார்பாக மாலை வில்லியனூர் புறவழி சாலை MGR சிலையிலிருந்து வில்லியனூர் மாவட்ட தலைவி அனிதா தலைமையில் புறப்பட்டு சுல்தான்பேட்டை மெயின் ரோடு, அருமாத்தபுரம், மணவெளி, திருக்காஞ்சி ஜங்ஷன், கணுவாய்பேட்டை, கோட்டை மேடு வழியாக 10 கண்ணு சந்திப்பில் நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில பாஜக துணைத் தலைவர் சிவக்குமார் மற்றும் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மற்றும் வில்லியனூர், திருபுவனை, ஊசூடு மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர்கள் தட்சிணாமூர்த்தி, SR பாஸ்கர், ஐயனார், வேதாச்சலம் மற்றும் மங்களம் தொகுதி பொதுச் செயலாளர் கந்தன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். 2 சக்கர வாகன பேரணிக்காக ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம், ஆனந்த பாஸ்கர், அயக்ரிவர், அனுசுவை, பாண்டுரங்கன், தங்கராசு, கனகராஜன், வேதகிரி, அமிர்தராஜ், மல்லிகா மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர்கள் இளவரசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொறுப்பு ஆசிரியர்கள் சிவபாலன், லலிதா, ஜோதிலட்சுமி ஆகியோர் வரவேற்றனர். ஆசிரியர்கள் நவீன்ராஜ், விஸ்வா ஆகியோர் மாணவர்களின் அணிவகுப்பை நடத்தினர். சுதந்திர போராட்ட வரலாற்றினை நினைவு கூறும் வகையில் ஆசிரியர்கள் விஜயகுமார், கவிதா ஆகியோர் பேசினார்கள். தொடர்ந்து மாணவர்களின் பரதம், மாறுவேட போட்டி, நடன போட்டி, நாடகம், ECA உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் நன்றி உரை ஆற்றினார்.
தேசம் இந்தியா, 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 எங்கள் தேசம் இந்தியா. வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா, இந்தியா, இந்தியா. கோடுகளால் மறைகின்ற தேசமல்ல இந்தியா, கொள்கைகளால் மறைகின்ற தேசமடா இந்தியா. மூன்று பக்கம் கடல் கொண்ட தேசமல்ல இந்தியா, நான்கு பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா. மொழிகள் கூடி இங்கு விருந்து நின்ற போதிலும் 100 கோடி நாவில் பேசும் நல்ல ஒற்றை வார்த்தை இந்தியா, 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 இந்தியா. தேங்காய் திட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் மற்றும் தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேங்காய்த்திட்டு வார்டு கமிட்டி புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவாஜி சங்கர் தலைமையில் மாநில விவசாய பிரிவு தலைவர் முருகன், மூர்த்த ஆலோசனை குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம் முன்னிலையில் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கர் ஆகியோர் ஏற்பாட்டில் சுதந்திர தின விழா தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் புத்தகங்கள், எழுதுபொருட்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவில் துப்புரவு பணியாளர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் மகளிர் காங்கிரஸ் தலைவி மகேஸ்வரி மற்றும் தேங்காய்த்திட்டு பகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராஜரத்தினம், பொருளாளர் முருகேசன், முத்துராமன், ஆனந்த், விநாயகம், அன்பு, முரளி, தேவநாதன், சிவபிரகாசம், பிரபு, அஞ்சலை உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்தில் 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்தில் 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் காமாட்சி விஜயரங்கன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தாசில்தார் நாராயணமூர்த்தி, கிராம நிர்வாக அலுவலர் சந்திரகுமார், துணைத் தலைவர் SK குமார், அனைத்து வார்டு உறுப்பினர்கள், நியாய விலைக் கடை விற்பனையாளர் பழனி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பட்டாளர் ராஜசேகர், MGNRG பணியாளர்கள், ஊராட்சி பணியாளர்கள், ஊராட்சி செயலர் ஏழுமலை உட்பட பொதுமக்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது. கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர், இணைய வழி வரி செலுத்துதல், இணைய வழி மனை பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல், ஊராட்சி கணக்கு, தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம் உட்பட பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். பாரத திருநாட்டின் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களால் ஆங்காங்கே உற்சாகமாக கொண்டாடி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் மரியாதையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.
சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய மாணவர் படை மற்றும் சமுதாய நலப்பணி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து தேச தலைவர்களின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதையை செலுத்தி சுதந்திர தின விழா சிறப்புரையை ஆற்றினார். இவ்விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகள் தேச தலைவர்களின் மாறுவேடம் அணிந்து வந்தனர். மாணவ மாணவிகளின் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தொடர்பான நாடகங்கள் நடைபெற்றது. 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி பள்ளியில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி போன்றவை நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விழாவில் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவாக பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் செய்திருந்தனர். கத்து 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 சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, வச்சுக்க வச்சுக்கமா பூ முடிச்சு ஒரு சேலை எடுத்து வச்சு கட்டிக்கலாமா, கம்படுத்தா சொல்லி அடிப்பேன், ஜல்லி காளையப்போ சொல்லி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுற்றி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன், சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா தேரோட்டம் துணைநிலை ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த வாரம் வியாழக்கிழமையன்று இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் கொடி ஏற்றப்பட்டு பிரம்மோற்சவ விழா துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வருகின்றது. இதில் காமதேனு வாகனம், நாக வாகனம், ரிஷப வாகனம், சிம்ம வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினம்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதில் முக்கிய விழாவான தேரோட்ட நிகழ்ச்சி இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய் ஜெய் சரவணகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழுவினர்கள் மற்றும் மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள், வீராம்பட்டினம் கிராம பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். இரு
ஃப்ரேம்ல தீன வெடிச்சிருக்கான் எமர்ஜென்சி டப்புன்னு வந்தாச்சு வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தேர் திருவிழாவை காண வந்திருந்தனர். வரும் பக்தர்களுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் சுமார் 2500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் முத்துக்குமரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருத்தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கடந்த 7ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தியுடன் துவங்கியது. கடந்த 8ஆம் தேதி துவாஜாரோகணம் என்ற கொடியேற்று விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை துவங்கியது. இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதானத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதானத்துக்கு நன்கொடை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ரவி செட்டியார் அவர்கள் செய்திருந்த அன்னதானத்தில் பங்கேற்ற 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் கிராமத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் பசியாறி செல்லும் வகையில் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் வேலு ஆகியோர் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கணேஷ், ரவி, ஆறுமுகம், லாரன்ஸ், நந்தகுமார், சங்கர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று அன்னதானம் வழங்கினர். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் ஆர்கே நகரில் ஐயப்பா சேவா சங்கம் நடத்தும் அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி மேலும் அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அன்னதான நிகழ்வு பிரம்மன் சதுக்கம் அருகில் நடைபெற்றது. அந்நிகழ்விலும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் திரு ராஜா, தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், அதிமுக பிரமுகர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், வார்டு கழக செயலாளர் பாலு, வார்டு கழக செயலாளர் ரங்கநாதன், வார்டு நிர்வாகிகள் கோபி, செல்வம், கலை, நாகப்பன், கலைசெல்வம், ஜெயபால், சிவா, மணி, விஸ்வா, காசிநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். நாடாளுமன்ற
சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் ஐயப்பன் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாக குழு சார்பில் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி, ஆறுமுகம், காங்கேயன், மகளிர் காங்கிரஸ் பொன்னி, சுப்புராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.